ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறவங்க எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது முத்துக்குமரனுக்கு நாலாம் பக்கமும் அடி அடின்னு அடித்து அவரை உட்கார வச்சு மூளையில் உட்கார வச்சு அவரை வெளியேற்றணும் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. உள்ளே தான் அப்படி நடக்குது, கண்டஸ்டன்ஸ் தான் அப்படி பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா பிக் பாஸும் அதை பண்ணுவார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ஏன் உள்ளே மட்டும்தான் அப்படி சொல்கிறீங்களே? வெளியில் அதுக்கு மேலே இருக்குது. திடீர்னு பார்த்தா BB7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா திடீர்னு சௌந்தர்யாவுக்கு புகழாரம் சுட்டுறாங்க. எங்கே எதை பார்த்தாங்களோ திடீர்னு பார்த்தா அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பொங்குறாங்க. அவங்களுக்கு வந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஃபேன்ஸ் சொல்லிட்டு கதறாங்க. இன்றைக்கி அவங்க அழுததை பார்த்துட்டு இப்படி பொங்குறாங்க. ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேறு யாருமே அழுதது இல்லையா? சரி, நம்மளுடைய அருண் பிரசாத் அன்றைக்கி அழுதாரு. அப்போ எங்கே போனீங்க? சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தீங்க, 2-3 வீடியோ போட்டிங்க. இப்போலாம் ஏன் அருண் பிரசாத் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அருணுக்கு கிடைக்கல, முத்து கிடைக்கூடாது. இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. சரி, வெளியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கூட சௌந்தர்யாவுக்குன்னு சில பிஆர்ஸில் அதுக்கு அப்பப்போ அவங்க பண்ணுற அலம்பல் அதுக்கு மேலே. வீட்டுக்குள்ளே சௌந்தர்யாவே முத்துக்குமரனுக்கு ஒரே அகென்ஸ்ட் தான். எதை சொன்னாலும் முத்து ரயானை கேளுங்க, முத்து அட்டா எப்பா முடியல சாமி. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் மாரத்தான் ஆடியோ ஆட்டம் என்ன ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 நாள் முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக. சரிங்களா? இந்த 2 நாள்லேயும் வெளியிலேருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக இருக்கிற 8 பேரும் சரி, உள்ளே இருக்கிற 8 பேரில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த ஆடியோ ஆட்டம் அந்த இதில் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க பயன்படுத்தி பண்ணும்போது மக்கள் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போது ரசிகர்களாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் வெறித்தனமாக ஓட்டு போடுவாங்க. ஒரு சில பேர் ரசிகர்களே இல்லாமல் சரி நல்லா இருக்குல்ல இதை இவங்களுக்கு போடுவோம் அப்படின்றவங்க ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. நானும் பார்க்குற 2 நாளாக இன்னும் முத்துக்குமரனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை, ஜாக்லினுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, தர்ஷா குப்தாக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. மற்றவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. என்னையா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. அப்போது சம்திங் இஸ் கோயிங் ஆன், அது நல்லாவே தெரியுது. இதில் வேறு நடுவில் ஒரு ரூமர்ஸ் வேறு கிளப்பி விட்றாங்க. அஃபிஷியல் ஓட்டில் முத்துக்குமார் 2வது, சௌந்தர்யா 1வது அப்படின்ட்டு. ஏன் இந்த அஃபிஷியல் ஓட்டிங் சொல்கிறீங்களே? இப்போ நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்கன்னா ஒரு லிங்க் நம்ம பார்க்குறோம், அங்கே போய் பார்க்குறோம், அங்கே இருக்குது தெரியுது, நம்ம பண்ணிக்கிறோம். அஃபிஷியல் ஓட்டு எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே எடுத்தீங்க அந்த சோர்ஸை காமிங்க. அதையும் காமிக்க மாட்டீங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்க. சௌந்தர்யா ஃபஸ்ட்டு. இது எப்படின்னா சொல்லி மனசை உடைக்கிறது அவங்கள. இப்போ எப்படி உள்ளுக்குள்ளே போயிட்டு முத்துக்குமரனுக்கு ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சௌந்தர்யா அங்கே டவுன் ஆனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சௌந்தர்யா ஃபஸ்ட்டில் இருக்காங்க சொல்லி ஒரு சில பேர் அடா அப்போ முத்து வரல போல இருக்குது, சரி சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுவோமா அப்படி யோசிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இது நியாயமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சௌந்தர்யா தான். ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க சௌந்தர்யா, ஒரு பக்கம் ஒரு டாஸ்க்கை வச்சு சௌந்தர்யா அட்டாக் பண்ணுறாங்க, அதுலேயும் சௌந்தர்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று டான்ஸு ஃபஸ்ட்டு சௌந்தர்யா தான், இன்றைக்கும் அவங்களும் சுனிதா வராங்க, அதுலேயும் சௌந்தர்யா தான். அப்போ என்ன நடக்குது? அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது நல்லா கிளியராக தெரியுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியலை. அப்போது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ஒரு உழைப்பை போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும், நம்ம இந்த கேமுக்கு உண்மையாக இருக்கணும், எவ்வளோ கொஞ்ச நஞ்ச அடியாக வாங்கினார், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா சத்தியமாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பேடாக இருக்குது. என்னத்தை சொல்ல பார்க்கலாம். பட் இருந்தாலும் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய அந்த ஓட்டுரிமையை விடாமல் கரெக்டாக நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் சக்தி விடாது, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த விஷயங்கள் டான்ஸ் மாரத்தான் ஆரம்பித்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட வாய்ப்பு கொடுத்துறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற 8 பேரில் முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் இது வரைக்கும் வாய்ப்பே வரல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.